பேக் வாங்க கூடாது. நான் சொல்றேன், நீ கோச்சிக்காத. இந்த பக்கமே போ. பே பண்ணு வச்சுக்கா. ஆமா, சாப்பாடு பக்கத்துல பாக்கல. பே பண்ணு வச்சுக்கா. எல்லாம் குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில், பீர் பாட்டில், வாட்டர் கேன எல்லாம் இருக்கும். அதை பொறுக்கியாவது காயில நாளைக்கு வீட்டுக்கு போறேன். மகாராஜா நான் காவல்கார பையன். கட்டாம செய்யக்கூடிய காவல்காரன். ஓடானா போய் பத்துறானா பத்துக்கணும். அப்படிப்பட்ட காவல்காரன் நாட்டின் மன்னர் பார்க்காமல் ஏண்டா உரைச்சிட்டு வர? எதுமா தவறா நினைக்காத. உனக்கு முன்பதாக விறுவிறுப்பா சுறுசுறுப்பா நடந்து வர காரணம் மெல்லமா வந்தா ஏண்டா மெல்லமா என்ன கேள்வி கேட்பேன். அதான் விறுவிறுப்பா சுறுசுறுப்பா அரையுமா உனக்கும் இருக்குடா. நான் இருக்காதான் வச்சிருந்தேன். வருவேன் அறிவுடா. அதான் அறிவு சொன்னேன். நான் விரும்ப பேசி கொடுப்போம். என் மகன் சென்னவன் என் தந்தை பூங்கோளுக்குத்தான் ஆபத்துப்பா. ஆமாப்பா, ஒரு கருத்த மூடி தங்கையின் கற்பையை சூறையாட துணிந்தார். என் தங்கையை காப்பாற்றிருக்கிறப்பா. நீயே இல்லை என்றால் மகள் பூங்குழி நிலைமை என்னடா இருக்கு? அதை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியவில்லை. இவனை கட்டிட்டாச்சு என்ன வைத்து சங்கடிக்காமல் இல்லையா? கிடைத்தான். அவளை என்ன செய்ய எனக்கே தெரியாது மாமா. நானும் அந்த கருத்தை உங்களை தேடிக் கொண்டு வருகிறேன். இரவு பகல் பாராமல். ஆனால் என்னாலே கண்டுபிடிக்க முடியவில்லையா மன்னா? கண்டுபிடிப்பாரியா? கருத்தமொழி உணவு கொண்டிருக்கின்றான், உலாய் கொண்டிருக்கின்றான் என்று உரைக்கின்றீர்கள். யாரும் தேடி கண்டுபிடிக்க ஏன் சங்கிலிக்காவனால் முடியவில்லை. மெய்காப்பாளர் பொறுப்பில் இருக்கும் நீயாகிலும் அந்த கருத்தமூடி யார் என்பதை தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம் அல்லவா? கூடிய சீக்கிரம் அந்த கருத்தமூடி யார் என்று கண்டுபிடித்து உங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய மாபெரும் கடமை. ஆமா, கருத்தமூடி தேடி கண்டுபிடிப்பது என்னுடைய கடமை மாமா. நிறுத்துங்கள் மாமா. கடமையாம் கண்ணியமாம். நாட்டில் கருத்தமூடி நீண்ட நாட்களாக உலாவிக் கொண்டிருக்கின்றான். இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது பேருக்குதான் இது ஒன்னாக்கி ஒன்னு புட மாட்டான். யாரும் சென்று கண்டுபிடிக்க தேவையில்லை. நானும் பாண்டி நிறுவனம் சேர்ந்து அந்த கருத்த முகமுடி யார் என்பதை பிடித்து வருகிறோம். அப்பா என்னவா கருத்தமூடி தேடி கண்டுபிடிப்பு பிறகு என்னப்பா? நாளை உன் தங்கை பூங்குழியின் பிறந்த நாள் விழா. அவசரத்தில் தெரியாமல் நாளை என் மகள் பூங்குழியின் பிறந்த நாள் விழா. அதற்கு என்ன செய்ய வேண்டும் மாமா? நகர் முழுவதும் ஓரணங்கள் வண்ண விளக்குகள் அப்படியே ஏற்பாடு செய்யணும் மாமா. அன்பர்கள் அனைவரும் உண்டு கிடைக்க அறுசுவை உணவு ஏற்பாடு நான் செய்யணும் மாமா. அனைத்து பெண்களும் கண்டு கிடைக்க நாட்டிற்கை ஏற்பாடு நான் செய்யணும் மாமா. உன்னால் முடியும் என்றுதான் இந்த பொறுப்போடு கொடுத்திருக்கின்றேன். மகே பூங்குழி, என்னப்பா உன்னுடைய பிறந்த நாள் விழா முடிய உனக்கு திருமண ஏற்பாடு செய்ய இதனுடன் உன்னுடைய வார்த்தைக்கு தடையே ஏதாவது சொல்லியிருக்கின்றன கிடையாது. இதற்கு பிறகு நான் எப்படி சொல்வேன்? ஆனால் ஒன்றி என் திருமணம் என் விருப்பப்படித்தான் நடக்க வேண்டும். நீ எப்படி உழைக்கிறாய்? நான் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் ஒரு வீரரை தான் திருமணம் செய்து கொள்வேன். அப்பேற்பட்ட வீரரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் பல நாட்டு இளவரசருக்கு லிகிதம் அனுப்புங்கள். பல நாட்டு இளவரசர் நம் நாட்டிலே பிறந்த நாள் விழாவுக்கான வரட்டும். நம் நாட்டிலே ஒரு வாள் போட்டி ஏற்பாடு செய்கிறேன். வாள் போட்டியை எதிர்கொள்வது யாராக இருக்க வேண்டும்? என் தாய் மாமா. நாட்டில் என் தாய் மாமாவை எதிர்கொள்ள எந்த வீரருமே கிடையாது. வருகின்ற இளவரசர் எந்த நாட்டு இளவரசர் வெற்றி பெறுகின்றார்களோ அப்பேற்பட்ட வீரனையே நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன். அப்பா விருப்பப்படி நான் ஏற்பாடு செய்ய மகளே. சின்ற போட்டியிலடா போட்டி வால் போட்டி இந்த வால் போட்டியிலே யாரும் எல்லாம் கலந்துக்கலாம். எந்நாட்டில் வேண்டும் என்றாலும் கலந்துவோம், தடை கிடையாது. சரி, இந்த வால் போட்டியிலே நானே கலந்து நானே வெற்றி பெற்று உன் மகளை திருமணம் செய்தீங்கன்னா என்ன தப்பு? யாரு யாரா திருமணம் செய்துக்கிறது? யாரு ஏட்டுக்கு முன்னாடி ஈட்டி பிடிக்கக்கூடியவன் உனக்கு என்ன கேக்குதா? லெப்ட்ல குத்தா ரைட்ல திரும்பி நல்ல உடுக்கிறல்லவோ வல்ல உடுக்கு வல்லவோ
நான் சொன்னா கேட்டு கேட்டுக்கொள்ளுங்கள் 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 கேட்டுக்கொள்ளு நீங்க கேட்டு என்ன அப்புறம் அவ்வளவு அனாவசியம் சொல்றீங்க என்ன பார்த்தா ஆமாண்டா இந்த நாய் கேட்டீங்கன்னா கண்ட நாயெல்லாம் உழப்போம் பேசாத அனைத்து நாட்டினருக்கும் நீதத்தின் மூலம் தெரிவித்து எப்படி தெரியுமா வாழ்க்கையில் உங்களோடு யார் ஒரு வெற்றி பெறுகிறாரோ அவர்களுக்கு என் மகள் பூங்குடி திருமணம் செய்து கொடுப்பதாக நீதத்தின் மூலம் தெரிவித்து விடுங்கள். அப்படியே தெரிவித்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் அடிக்கிறேன்னா இல்ல கதாநாயகி வச்சாங்க நான் மென்டலா ஓ போயா தெரியும் வேலையை பார்த்துனேன் என்ன பேச மாட்டேன் முடிஞ்சுனா இன்னைக்கு சொல்றேன் பாரு, யாருன்னா அவங்க காட்சி எப்ப பண்ணிட்டு போட்டோம், உங்க காட்சி என்ன உங்க காட்சி மட்டும் பண்ணிட்டு போ, சும்மா தேவைக்கெல்லாம் பேசக்கூடாது. ஒருத்தர் ஆவலியா அவங்க பேச்சு போவாத. பின்னா பின்னா எதுவும் காலைல பேசி கொட்டால போய் பேசி மேடம் எல்லாம் உனக்கு போன உள்ள போன என்ன பிரச்சனை சொன்னதானே எனக்கு தெரியும். என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு ஆட்சி 80 ரூபாடா வாங்கிப்போ. ஒரு ஆட்சி சொல்றவனு கோச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ஆன்ஸ் எல்லாம் போட உடம்பு கட்டு போட விட்டுருண்ணே. தொட்டு தாலி கட்டி முண்டாட்டி விட்டுருன்னு தவிர யாருக்கிட்ட கட்டின பொண்டாட்டி விட்டாலும் விட்டுவான ஆன்ஸ் விட மாட்டேன். பைத்தியம் பைத்தியம் முட்டிதான் போச்சு. பட்னியாவோட இருப்பீங்க. சரி, அப்போ உனக்கு முட்டிதான் போச்சு. முட்டிதான் போச்சு. கால் ஒஞ்சு போய் இப்பதான் நல்லா ஆகிக்கிறேன். இன்னும் மூணு கால் ஒஞ்சு போய் உங்க மேல பிடிதான் பிடிதான் மூடணும். மொத்தம் என்ன அடிக்கிறோம் அவங்க அம்மா சிலுக்குடா. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? என்ன பாருண்ணா, இதனால பேசுறேன். மேல போய் சொல்லியாச்சா? மேல வாங்கின சத்தியமா நான் வர மாதிரி இல்ல. இப்போ என் கடை வாங்கி மொத்தம் பாரு எப்படி எவ்வளவு வாங்கிக்கிறேன். என்ன சமாச்சாரம்? வட்டி கட்டு போறேன். வட்டி கட்டு போறேன். அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். வட்டி போற ஆள் கிடையாது. சொல்றது கேளுங்கண்ணா. வரீங்களா இல்லையா? சார் வரலண்ணா.
நீ வராத ஆளு என்ன இன்னைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் உள்ள அப்படி ஒரு நோறு கூடாதா? கூடாது. 6 மணிக்கு ஆமா நீ வராத ஆளு 7,45,000 பாக்கி எண்ணி வச்சிட்டியா கிளம்பு. 7 லட்சத்தியா? 45,000 எண்ணி வச்சு கிளம்பு. இந்த கம்பெனி 7 லட்சம் தான். ஆமா 45,000 ஏறி போச்சா? ஒன்னு இந்த 6 மாசம் காலையில நின்று போட்டு வண்டியார் போடுங்க. அதுக்கு வச்சு விட போறீங்க. பின்னா பின்ன சார் வணக்கம். வணக்கம். 7,45,000 யார்கிட்ட கொடுத்தா? கரெக்டா கேட்டேன். என்ன பாரு குடியார முட்டம் தானே நீ குடிச்சிடி ஆனா விட்டு போற சொல்லிட்டு உன் பொண்ணு கல்யாணம் சொல்லிட்டு கேட்டியா? குடிச்சிடி ஆனா விட்டு போற சொல்லிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் வட்டம் பணப்பாக்கம் பக்கத்துல நெடுமுடி தானே ஊரு. நெடுமுடி நேரம் வந்து உன் பொண்டாட்டிகள் தான் கொடுத்தோம். 7,45,000 யார்கிட்ட கொடுத்தீங்க? உன் பொண்டாட்டி கையிலண்ணா? என் பொண்டாட்டி கிட்ட. ஆமா அவளை கிட்ட யாத்திங்களா என்ன ஆதிக்கிறீங்க? இல்ல 7,40,000 நானே கை நீட்டு வாங்கினா. இல்ல என் பொண்டாட்டி கை நீட்டு வாங்கினா. அவளை வீட்டுல பத்துக்கிறா. அவளை என்ன இந்தா போன முடிவு பண்ணிட்டல. போன முடிவு பண்ணிட்டேன். போகும்போது பேக் எடுத்து போ. என் பேக் விசில் கடாத்து என் பேக் விசில் எடுத்து போய் வெளியே போட்டு பார்த்து போட்டோம். அட என்ன பண்ணீங்க? எடுத்துன்னு கிளம்பு நீ. பவுடர் விடுங்க துவைக்க கிளம்பு. மூஞ்சி எடுத்துன்னு வர பத்தியா? இல்ல இந்த பைய எடுத்துன்னு வரியா? நான் இது ஒன்று துரத்தல ஒண்ணா 7 லட்சம் ரூபாய் வாங்கினியா? ஒரு 1,500 பேக் வாங்க கூடாது. நான் சொல்றேன் நீ கோச்சிக்காத. இந்த பக்கமே போ. பே பண்ணு வச்சுக்கா. ஆமா சாப்பாடு பக்கத்துல பாக்கல. பே பண்ணு வச்சுக்கா. எல்லாம் குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் பீர் பாட்டில் வாட்டர் கேன எல்லாம் இருக்கும். அத பொறுக்கியாவது காயிலங்களை போட்டு அந்த வியாபாரம் கண்டு போ. நான் ராய்கெல்லாம் பப்புனா சார்த்து போதா? சரி உன்கிட்ட போதப்பட்டு சார்த்து போதா? 1,200 ரூபாய் கூலி வாங்கத்து போதா? அதோட இந்த வேலையை செஞ்சு நான் பழகிக்கிறேன். மென்டல் யாரோ உள்ள சொல்லிங்க. கொட்டை எடுத்து புலி எடுத்துக்காங்க. முடியலையா? என்ன பாரு செத்தாலும் சரி மேடம் எல்லாம் சாவணும். நீ ஏந்திரு. செத்தாலும் மேடம் எல்லாம் சாவணும். ஏந்திருண்ணா பொண்டாட்டிய ரொம்ப அழகு வச்சுக்கிறாங்க. என்ன அவ்வளவு கலரா இருப்பாங்களா? என்ன சொல்றீங்க? அவ்வளவு அழகா வர இருப்பாங்க. ஆமா என்னதான் கலரு? கருப்பா இருப்பாங்க சொல்லி எழுது.
பைத்தியம் பைத்தியம் பைத்தியமா நீ? லூசு தான் நீ. குஞ்சி பாரு கீழே குனிஞ்சி பாருண்ண. என்ன பண்ணிருந்து பாரு. ஒன்றுல ரெண்டு விட்டு ஆடி வருங்க. எல்லாம் சண்டை போட்டல ஆன்ஸ் வேணுமானவா? ஐயோ எந்தையுமே ஏன் ஞாபகமே வரக்கூடாது. வாய் விட்டு சாப்பிடுறது என்னுடைய அக்காவள் எனக்காகவே பிறந்தவள், எனக்காகவே வளர்ந்தவள். அப்படி இருக்கும்போது தகுந்த மாப்பிள்ளை நான் பார்க்க வேண்டுமா? அது மட்டும் கிடையாது, அனைத்து இளவரசுக்கும் என் கைப்பட நீங்க நான் அனுப்பணுமா? நீங்க தான் வரணுங்க, அனுப்பவே கூடாது. போர் தின்னு பாரு என்ன செய்யணும் புறப்படுவோம்.
வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். இது வரைக்கும் ஆளே காணவில்லையே. சரி சரி, அவர் வருவாரா என்னவென்று பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆமா, நீ இல்லை என்றால் இரவு பகலாவது கிடையாது, பகல் இரவாவது கிடையாது. எப்போதும் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆமா, சத்தியமா சொல்றேன், உன்னை தவிர இதுவரை எந்த பெண்ணையும் நான் மனதார நேசிக்கவே கிடையாது. முதல் முறையாக உன்னைத்தான் நேசிக்கின்றேன். எப்படி தெரியுமா? அந்த சூரியனுக்கு ஒளி அழகு, இரவுக்கு நிலவழகு, தங்க தடகத்திற்கு தாமரை அழகு. எனக்கு எப்போதும் நீதான் அழகு, உனக்கு எப்போதும் நான் தான் அழகு. எப்படி தெரியுமா? உதக்கேற்ற பூமிக்கு தானே பூத்தது. தாலி கட்ட போறீங்க? உங்க கழுத்துலயா? சத்தியமா சொல்றீங்க, என் தங்கை பிறந்தநாள் முடிஞ்சவுடன் உங்களுக்கு உடனே தாலியை கட்டுறீங்க. அப்படியா? என்னங்க, எந்த ஒரு இன்பத்திலும் துன்பத்திலும் என்னை கடைசி வரை கைவிட மாட்டேன் என்று ஒரே ஒரு சத்தியம் செய்யுங்க பார்க்கலாம். எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் சத்தியமா உங்களை கைவிட மாட்டேங்க. இது சத்தியம். உண்மையாவா? உண்மையாவா? ஆமாங்க. சத்தியமாவா? சத்தியமா தாங்க. அப்படியா? சரிங்க, போய் வரட்டா? பாய் பாய்.